திண்டுக்கல் மாவட்டம் திப்பு சுல்தான் ஆட்சியின் கீழ் இருந்த வரலாற்று நகரம் திண்டுக்கல். இங்குள்ள மலையில் சமண பள்ளிகள் இருந்தன. அங்கு அவர்கள் அமைத்த கற்படுக்கைகளால் திண்டுக்கல் என பெயர் பெற்றது. 1985 செப்டம்பர் 25 மதுரை மாவட்டத்திலிருந்து பிரித்து திண்டுக்கல் அண்ணா மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 1989 மார்ச் 27 இது திண்டுக்கல் காயிதே மில்லத் மாவட்டம் என பெயர் பெற்றது மாற்றம் செய்யப்பட்டது. 1997 முதல் மாவட்ட தலைநகரின் பெயராலோ திண்டுக்கல் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் மலர்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பதால் இம்மாவட்டம் தமிழ்நாட்டில் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுகிறது. மலைகளின் இளவரசி எனப்படும் கொடைக்கானல் குறிஞ்சி மலைக்கு புகழ்பெற்றது. இங்கு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும். குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும். பழனிமலை முருகன் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். இதுவே தமிழகத்தில் அதிக வருவாய் ஈட்டு கோயிலாகும். தமிழ்நாட்டின் முதல் நிகர்நிலை பல்கலைக்கழகமான காந்தி கிராமிய பல்கலைக்கழகம், அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், கொடைக்கானல் போன்றவை இம்மாவட்டத்தின் முக்கிய பல்கலைக்கழகங்களாகும். தியாகி சுப்பிரமணிய சிவா இம்மாவட்டத்தின் வத்தலகுண்டில்தான் பிறந்தார். திண்டுக்கல் நகரம் பூட்டு மற்றும் தோல் பதனிடுதல் புகழ் பெற்றது.